ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அட் குக் 1000 சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக டேஸ்டியாக உளுந்து வடை பர்ஃபெக்டாக செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உளுந்து வடைக்கு மாவு அரைக்கிறதுலேருந்து சுடுற வரைக்கும் பக்குவமாக செய்யணும். எப்படி பக்குவமாக சுடுறதுங்கிறது பார்க்கலாம். உளுந்து வடை செய்ய தேவையான பொருள்: உளுந்து 1 கப்பு, நல்லா கழுகி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், குருமிளகு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி 1 சின்ன துண்டு நல்லா துருவி வச்சுக்கலாம். எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு, உப்பு மாவுக்கு தேவையான அளவு. 3 மணி நேரம் நல்லா உளுந்து ஊறிடுச்சு. ஊற வச்ச உளுந்தை எடுத்து ஒரு வடிகட்டி வச்சு தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்தை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து கொஞ்சம் சேர்த்தி அதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தி ஃபஸ்ட்டு தருப்பாக அரைச்சிக்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உளுந்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு உளுந்து முழுசாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம். மறுபடியும் மூடி ஓப்பன் பண்ணி நல்லா உளுந்தை மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போது மாவு நல்லா அரைஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இனி கொஞ்சம் அரையணும். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைஞ்சிருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. உளுந்து வடைக்கு மாவு இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும், தண்ணியாக ஒத்தக்கூடாது. தொட்டு பார்த்தா நல்லா அரைஞ்சிருக்கணும். உளுந்து மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். உளுந்து மாவில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது மாவுக்குள்ளே நல்லா காற்று உள்ளே போகணும். இதே நம்ம மாவை கிரைண்டரில் ஆட்டினோம்னா அதே காற்று போய் நல்லா அரைஞ்சிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணி நல்லா பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட காற்று உள்ளே போகும். கொஞ்சமாக மாவை எடுத்து ஒரு பவுலில் தண்ணியில் போட்டு பாருங்கள். மாவு மேலே மிதக்கணும். உளுந்து மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு இஞ்சி, சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உளுந்து மாவில் குருமிளகு பொடி மசாலாவில் எல்லா பக்கமும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உளுந்து வடையை போடுறதுக்கு முன்னாடி முதல்ல எண்ணெயை கடாயில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதே ஸ்டெப்பை எல்லா உளுந்து வடையும் போடும்போது ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உளுந்து வடை நல்லா புசு புசுன்னு வரும். உளுந்து வடை மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லா நினச்சிக்கோங்க. நினச்சதுக்கப்புறம் கையை லேசாக மடக்கி மாவு எடுத்து லேசாக உருண்டையாக்கி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒன்று ஒன்றா அந்த மாவை போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். உளுந்து வடை லேசாக வெந்ததோ ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விடுங்க. அப்போ தான் கோல்டன் ப்ரௌன் கலரில் வேகும். இல்லைன்னா உளுந்து வடை கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, உள்ளே வேகாமல் இருக்கும். உளுந்து வடையை 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உளுந்து வடை உள்ளே வேகாது. உளுந்து வடையை மறுபடியும் 2 பக்கம் திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் எண்ணெயிலே அப்படியே விட்டுருங்க. இப்போது உளுந்து வடை கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உளுந்து வடையை எடுத்துடலாம். அடுத்த தடவை உளுந்து வடையை எண்ணெயில் போடும்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் உளுந்து வடையை போடுங்க. உளுந்து வடை பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக செமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பஞ்சு மாதிரி உளுந்து வடையை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.